இயக்குனர் மற்றும் நடிகரான பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் தமிழ் மக்களையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. இன்னும் மக்கள் முழுமையா அதுல இருந்து மீளல அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இந்த நிலையில பாக்யராஜ் அவங்களுடைய மகளான சரண்யா பாக்யராஜ் தன்னுடைய அப்பா கிட்ட அவங்க செஞ்ச ஒரு தவற அவங்களே ஒத்துக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்னு ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்க ஷேர் பண்ணிருக்கிற அந்த இன்ஸ்டா போஸ்ட்ல பாத்தீங்கன்னா பாக்யராஜ் அவர்கள் தன்னுடைய பேரன் கூட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையுமே ஒரு ரீலா கொலாஜ் பண்ணி ஷேர் பண்ணிருக்காங்க. ஆனா இதுலயே ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட்டா என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசியில பாக்யராஜ் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு பல முறை அவர் வீடியோ கால் பண்ணிருக்கிறாரு. ஆனா எந்த ரீசன் தெரியல. ஆனா அவங்களுடைய மகள் அந்த காலை அட்டன் பண்ணல. அதுக்கப்புறம் சரண்யா பாக்யராஜ் மறுபடியும் அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணிருக்காங்க. அப்போ பாக்யராஜ் அவர்கள் அந்த போனை அட்டன் பண்ணல. பாக்யராஜ் அவர்கள் அத்தனை முறை சரண்யா பாக்யராஜுக்கு போன் பண்ண என்ன காரணமா இருக்கும்னு மக்கள் கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அவர் முன்னாடி பேசின ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னுடைய பேரன் இல்லாம என்னால ஒரு நாள் கூட கழிக்க முடியாது, எனக்கு என் பேரன் மேல அவ்வளவு உயிர் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் அந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு. ஒருவேளை தன்னுடைய பேரனை வீடியோ கால்ல பாக்குறதுக்காக அவர் போன் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த போன் காலை எடுக்க முடியாத சரண்யா பாக்யராஜ் அந்த போன் கால் பண்ண ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஷேர் பண்ணி, இனிமேல் என்னுடைய கால் ஹிஸ்டரி இந்த மாதிரி இருக்காது, எனக்கு வந்த பெரும்பாலான மிஸ்டு கால்ஸ் எல்லாமே என்னுடைய அப்பா கிட்ட இருந்தா வந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ரொம்பவே உருக்கமா ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஆயிரம் தான் சரண்யா பாக்யராஜ் காதல் திருமணம் பண்ணது முதல்ல பாக்யராஜ் அவர்கள் ஒத்துக்கலனாலும் தனக்கு பேரன் பொருந்த உடனே அவங்க மேல அதீத பாசம் கொண்டு கடைசி வரைக்கும் அவர் பேரன் கூட ரொம்பவே பாசமா இருந்திருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது. சரண்யா பாக்யராஜோடைய இந்த உருக்கமான போஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.